என்ன இப்படி ஒல்லியா இருக்கா? எதனால அப்படி ஆனா உங்க நண்பன் இப்படி ஆயிட்டான். இருந்தாலும் அடுத்த வருஷம் கல்யாணம் சொல்லியிருக்காங்க, அம்மா சொல்லியிருக்காங்க. எங்களால் முடிஞ்ச வரை நாங்களும் சப்போர்ட் பண்ணி என் நண்பனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். மோகனுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மோகனா. என்னங்க உங்க நண்பர் இப்படி சொல்றாரு? நீங்க நல்ல விதமா சொன்னீங்க, உங்க நண்பர் இப்படி சொல்றாரு. அவர் அப்படிதான், அவர் திடீர்னு ஒழுங்கா இருப்பார், திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுவாரு. அவரை கூட்டு நல்லபடியாக கோயம்பேடு போயிட்டு கூட்டுவாங்க. நன்றி, வணக்கம். நண்பர் மோகனுக்கு வந்து கல்யாணம் ஆகலையா? ஏன் கல்யாணம் ஆகலன்னு டீட்டெயில் கேட்டா அவர் சில காரணம் சொல்றாரு, கேளுங்க. இவர் வந்து என்னுடைய டீப் நண்பர், சின்ன வயசுல இருந்து. இவர் தான் சாட்சி, இவர் தான் சாட்சி அவன் சொல்றதுக்கு. இவரும் சாட்சி, அவரு சாட்சி. இப்பதான் வாக்குமூலம் கொடுக்க போறாரு. கொடுங்க, வாக்குமூலம் கொடுங்க. நான் ஒல்லியாரத்துக்கு காரணம் வந்து என்னன்னா பாபு தான் ஐயா காரணம். அடுத்த புரிஞ்ச பிஸ்தா அவ்வளவுதான். அவர் சொல்ல வந்தது வேற, இப்ப சொன்னது வேற. அவரு பயந்துட்டாரு. உங்க எல்லாரையும் ஆடியன்ஸ பார்த்தோன்னே பயப்படுறாரு. இன்னொரு வாட்டி இயல்பா பேசுவாரு. அப்ப வந்து நான் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். ஓகே, கண்டிப்பா இந்த வீடியோ வரும். புரிஞ்சவங்க பிஸ்தா, புரிஞ்சவங்க பிஸ்தானா தப்பா நினைச்சு போறாங்க எல்லாரும்.